அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. தமிழக அரசியல் களம் சுடுபிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஏனென்றால் விசிகே திருமாவளவன் அவர்கள் திமுகவை மட்டுமே நம்பி விசிகா இல்லை அப்படிங்கிற வார்த்தையை விட்டிருக்காரு. இப்போது என்ன மாதிரியான எதிரொலி காட்ட போயிட்டு பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இன்று விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புலம்பல் வீடியோ கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புலம்பல் வீடியோ அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவோட முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த முடிவையும் விசிகாவால் தேர்தல் எடுக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தை. திமுகவை மட்டுமே நம்பி இருப்பது போன்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துகிறார்கள், அது உண்மையல்ல. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த அவங்களுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு விசிகா தான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போட்டுட்டு திமுகவை மட்டுமே நம்பி விசிகா இல்லை அப்படிங்கிறதையும், அடுத்தது தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் விசிகாவால் எடுக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தை இந்த சமயத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில சம்பவங்களை நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது மக்களே. அதாவது சித்திரை திருவிழா அப்படிங்கிற திருவிழா ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது பாமகவால். இந்த திருவிழாவுக்கு அன்புமணி ராமதாஸ் திருமாவளவனை அழைப்பு விடுக்கிறார். இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டு கட்சிகளுக்கு நடுவில் அப்படிங்கிறத தாண்டி ஏன் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் உற்று நோக்க வேண்டும் மக்களே. இப்போது திடுதிப்புன்னு திருமாவளவனுக்கிட்ட அவசரமாக தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் எதற்காக பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாசம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்படுகின்றன. அதாவது ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் மோடி அவர்கள் வந்த பொழுது, அமித்ஷா அவர்கள் வந்த பொழுதும் பாமக போய் கலந்துக்கல. அடுத்தது அமித்ஷா அவர்கள் என்டி அலையன்ஸ் அப்படிங்கிற பேனரை கட்டி ஐடிசி சோலா ஷெல்டனில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைத்த பொழுது கூட அதிமுக கலந்துக்கிறாங்க, மற்றவங்களாம் கலந்துக்கிறாங்க, பாமக போகலை. அப்போது பாமக இன்னும் அதிமுக பாஜகவோட கூட்டணிக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்காமல் இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது பாமக அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தால் ஒரே ஆப்ஷன் திமுக மட்டும்தான். டிவி கிட்ட போய் அவங்க சேர்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போது அடுத்த திமுக கிட்ட போய் இவங்க கூட்டணிக்கு சேர்றாங்கனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பேரியர் யாருன்னு பார்த்தா விசிகா தான். ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி கூட இப்போலேருந்தே இணக்கமான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது இந்த எலெக்ஷனில். ஸோ அதனால தான் இங்கே சித்திரை திருவிழாவுக்கு திருமாவளவன் கிட்ட போய் அழைப்பு விடுத்திருக்கார் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது திரு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை கூட்டணியாகவே இருந்தாலும் 6 சீட்டுக்கு மேல் விசிகேவுக்கு தருவதற்கு இயலாது அப்படிங்கிற அறிக்கை கொடுத்த 3 days முன்னாடி ரிலீஸ் ஆச்சு மக்களே. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். இப்போ என்னென்னால், இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் 6 சீட் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே தருவதற்கு இயலாது அப்படிங்கிற விஷயத்தை இப்போவே சொல்லியிருக்காங்க திமுக தலைமையும். அது மட்டும் இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கிட்டத்தட்ட ஒரு 6 months பேக்கே வெளியிடுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள். அதில் ஆதவ் அர்ஜுனா அந்த விஷயத்தை வெளியிட்டதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார். ஸோ ஆனால் அதை கொடுப்பதற்கு இயலாது அப்படிங்கிறதை உறுதியாக சொல்கிறாங்க திமுகவும் அதிமுகவும். இப்போது என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திருமாவளவன் அவருக்கு தெரிகின்றது, ஒன்று நம்ம திமுக இருக்கணும், இல்லைன்னா அதிமுக போகணும். அதிமுக பாஜக கூட இருக்குது, அங்கே போய் கூட்டணி சேர்ந்தால் இருக்கிற ஓட்டும் வராமல் போயிடும் தெரியுது அவருக்கு. ஸோ திமுக கூட இருக்கணும் அப்படின்னால் இங்கே 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, அடுத்தது பாமக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிகிறது. ரெண்டாவது, சீட்டு 6 தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்கிறார் இன்றைக்கி புலம்பும் பொழுது, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே என்னை ரொம்ப நிர்பந்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த நிர்பந்தப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, அங்கே கூப்பிட்றாங்க, ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு தான். இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு விஷயம் திடுதிப்புன்னு அவர் ஏன் இங்கே சொல்கிறாருன்றதை பார்க்க வேண்டும். ரெஸ்ட்டு அப்படிங்கிறதுலாம் இவர் எடுத்துக்கிறது தான், இவர் சொல்கிற முடிவு தான். இல்லைப்பா வரது கஷ்டம், எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா யாரும் தூக்கிட்டு போக போகிறதில்ல அவரை. ஸோ அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன இங்கே சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தால், கட்சி நிர்வாகிகள்லாம் சொல்கிற விஷயம்,
சீட் அதிகமாக வேணும், இத்தனை வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆசை தான் கொடுப்பாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, இங்கே நிறைய பேருக்கு வந்து நிற்கிறதுக்கான ஆசை வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏன் சொல்லப்படுது. இப்போ ஏன் இந்த ஆசை உசுப்பேற்றப்படுது அப்படின்னு பார்த்தால், தாவேக்காவும் விடுதலை சிறுத்தை கட்சியும் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆசை. ஸோ அதை நிறைவேற்றுவதற்காக இங்கே எல்லா உள்வேலையும் நடக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையிலையும் இங்கே பார்க்க வேண்டும். இப்போ என்னென்னா, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கழண்டு வெளியே போனால் சீட் அதிகமாக கொடுப்பான், அது வேற கதை. சீட்டு கொடுக்க பணமும் கொடுப்பான், அது வேற கதை. இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து யாரை எம்எல்ஏவாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பணம் வச்சு செட்டில் ஆகலாம், அது வேற கதை. ஆனால் இங்கே கிடைக்கிற மாதிரியான வின்னிங் கெப்பாசிட்டி இருக்குமா அப்படிங்கிறதை பார்க்கிறார். ஆனால் கட்சிக்குள்ள சொல்கிறாங்கன்னா, வின்னிங் கெப்பாசிட்டி இருந்தால் என்ன நடந்துட போகுது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு பதிலாக பணம் வருது இல்லையா. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏவாக எனக்கு சீட்டு கொடுத்து நிப்பாட்டினா, எந்த கட்சியில் போய் கூட்டணிக்கு போய் நம்ம சேர்றோமோ அந்த கட்சி நம்ம பெருசாக பணம் கொடுக்கும் எலெக்ஷன் செலவுக்காக. ஸோ அந்த செலவுன்றது இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து அந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் பார்க்கிறார்கள தெரிகிறது. இப்போ என்னன்னால், திருமாவளவனை பொறுத்தளவுக்கு 2 பக்கமும் அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிக்கல அது வேறு கதை, ஜெயிச்சு ஒன்றும் நடக்க போகிறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏனென்றால் இந்த இடத்துல எந்த கட்சியுமே இவர்களுக்கு அதிக சீட்டும் கொடுத்து அதிக பணமும் கொடுத்து நீ பண்ணுப்பா அப்படிங்கிறதை சொல்வதற்கு இயலாது. இதை ஒருத்தவங்க ஆசை காட்டுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஆசையை பயன்படுத்திக்க வேண்டாம், பயன்படுத்திக்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நிர்வாகிகள் அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஷரை தான் திருமாவளவன் மீன் பண்ணுறாரு அப்படிங்கிறதே தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது மக்களே. என்னென்னா, அவர் சொல்கிறாரு தெளிவாக, நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறீங்க, வேறு கட்சிக்கு மாறுங்கிறீங்க, திமுக மட்டுமே நம்பி விசிக கிடையாது, இதில் தெளிவுபடுத்துகிறேன், தேர்தல் சமயத்தில் முடிவெடுக்க விசிகாவில் முடிவும் தெளிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிறதை வேறு வழியே இல்லாமல் இங்கேயும் ஆதரவாக பேசி ஆகணும், இங்கேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்தார். இது எல்லாத்துக்குமே மிக மூலமான காரணம் யாருன்னு கேட்டால் திருமாவளவன் மட்டும்தான். அதாவது ஆரம்பத்திலிருந்தே அவர் கொடுக்கக்கூடிய அவர் சொல்லி வளர்த்த இந்த கட்சி, இந்த கட்சியில் அவர் கொடுத்த அந்த கேப்ஷன்ஸு, அது திமிரி எழு திருப்பி அடி இந்த மாதிரி கேப்ஷன்ஸு, இதெல்லாம் இன்றைக்கி அவருக்கே அகைன்ஸ்டாக வந்து நிற்குது அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களே. இப்போ என்னென்னால், அரசியல் கால்குலேஷன்ஸ் படி பார்த்தால் திருமாவளவன் சொல்கிறதை கட்சிக்காரர் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் கட்சிக்காரன் சொல்கிறதை இவர் கேட்குற மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அப்படி கேட்டால் அவங்களாம் செட்டில் ஆவாங்க. ஆனால் இங்கே வந்து எம்எல்ஏ வின்னிங் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது வாய்ப்பு இல்லை. ஆனால் கட்சிக்குள்ள நிர்வாகிக்கு என்ன தேவைப்படுதுனால், எம்எல்ஏ ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போய் நின்று எந்த கட்சி கூட்டணி வச்சுக்கிறோமோ அந்த கட்சி பணம் கொடுத்தா அதை ஒரு பெருசாக செட்டில் ஆகலாம்ல அப்படிங்கிற அடிப்படையில் கட்சிக்கார நிர்வாகிகள் பார்க்குறாங்க. எல்லா பக்கமும் இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இவர் புலம்பி வெளியிட்ட அந்த வீடியோ தெளிவாக சொல்கின்றது மக்களே. இப்போ சப்போஸ் விடுதலை சிறுத்தை கட்சி தாவேகா கூடவே கூட்டணி சேரப்போகுதா, இல்லை டிஎம்கே அலையன்ஸே இருக்க போகுதா, பாமக டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுமா, இது எல்லாம் தேர்தல் நேர சமயத்தை பார்க்கலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.